எல்ஐசி பில்டிங் மேலேயும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மேலேயும் சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியம் மேலேயும் போர் விமானங்கள் குண்டு போட்டு அதெல்லாம் இடிஞ்சு விழுந்து பற்றி எரியுதுன்னா என்ன சொல்வீங்க? எதெல்லாம் நம்புற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்வீங்களா இல்லையா? ஆனால் அதையெல்லாம் நம்புற மாதிரி காட்டி பீதியை கிளப்பியிருக்கு ஒரு தமிழ் படம். என்ன படம்னு கேட்குறீங்களா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது கடைசி உலக போர் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ கடைசி உலக போர் திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? ஆபத்தான சூழ்நிலையில் மாட்டிக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சரோட பொண்ணு அனகாவை ஹீரோ ஆதி காப்பாற்றுறாரு. அப்புறம் தன்னோட மிச்ச வாழ்க்கையை அனகாவோட தான் ஃபீல் பண்ணி அவங்கள பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதே சமயம் முதலமைச்சர் நாசருக்கு உடல்நிலை மோசமாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கிற அவரோட மச்சான் நடராஜ் நாசரை டம்மி ஆக்கிட்டு நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிறாரு. போதாதுன்னு அனகாவை முதல்வரோட அரசியல் வாரிசாக்கிட்டு ஏகப்பட்ட ஊழல்களையும் செய்கிறாரு. அப்புறம் அனகா ஆதி விரும்புறது தெரிஞ்சு அதிர்ச்சி ஆகிற நடராஜ் அவர் தப்பிக்க முடியாத ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி விட்டுடுறாரு. இதுக்கு பேரலல் ஸ்டோரியாக சைனாவும் ரஷ்யாவும் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து விலகி ரிபப்ளிக்னு ஒரு புது கூட்டமைப்பை உருவாக்குது. அதில் மற்ற நாடுகளை இணைக்க கட்டாயப்படுத்துது. இந்தியா அதுக்கு உடன்படாததால் அது மேலே போர் தொடுக்குது. இந்த கடைசி உலக போரில் இந்தியா, தமிழ்நாடு, சென்னையில் நடக்கிற பேரழிவுகள் என்ன, உயிர் பழிச்சவங்களை சித்திரவதை செய்கிற அந்த ரிபப்ளிக் வில்லன்களை எதிர்த்து ஆதி செய்கிற சாகசங்கள் என்ன, கடைசியில் அவருக்கு கிடைச்சது வெற்றியா இல்லையாங்கிறது தான் கதை. முதல்ல தமிழ் சினிமாவில் போருக்கு பின்னான ஒரு பேரழிவு ஜானரில் படம் எடுக்கணும்னு யோசிச்சதுக்காகவே இப்பாப் ஆதியை நிறைய பாராட்டணும். பொதுவாக ஹாலிவுட் படங்களில் தான் ஒயிட் ஹவுஸும் லிபர்ட்டி சிலையும் ஏலியன்ஸ் அட்டாக்னால இடிஞ்சு வர மாதிரி நிறைய காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சென்னையில் எல்ஐசி பில்டிங்கும் சேப்பாக் ஸ்டேடியமும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனும் இடிஞ்சு விழுதுன்னு ஆதி இந்த கதையை வேற யார்கிட்டயாவது சொல்லியிருந்தா இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க. அதனால தன் விஷன் மேலே இருந்த நம்பிக்கையால் ஆதியே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இசை, இயக்கம்னு ஒரு தசாவதானி மாதிரி படத்தோட எல்லா முக்கியமான பொறுப்பையும் அவரே ஏற்று பண்ணியிருக்காரு. வழக்கமான தமிழ் சினிமா ரூட்டில் போய் நம்மளை சலிக்க வைக்காம ரொம்ப புதுசான ஒரு ரூட்டில் நிறைய இடங்களில் நம்மளை என்கேஜ் பண்ணி ஒரு த்ரில்லான அனுபவத்தை கொடுத்துருக்காரு. அதே சமயம் நிறைய லாஜிக் கோட்டைகளும் மொக்க காமெடிகளும் அலுப்பான காட்சிகள் படத்தில் இல்லாமல் இல்லை. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். ஒரு வார் மூவியை நிஜமாக நடக்கிற மாதிரியே காட்டணும்னா அதோட விஎஃப்எக்ஸ், சிஜி அனிமேஷன் அந்த அளவுக்கு தரமானதாக, கன்வின்சிங்காக இருக்கணும். அதெல்லாம் சாத்தியமாகணும்னா ஒரு பெரிய பட்ஜெட் வேணும். ஆனால் இவ்வளோ சின்ன பட்ஜெட்லேயே அதையெல்லாம் தத்ரூபமாக பண்ணி ஆச்சரியப்படுத்திருக்கு படத்தோட விஎஃப்எக்ஸ் டீமு. நிஜமாகவே போர்க்காட்சிகள் வரப்போ ஒரு பதட்டமும் சிலிர்ப்பும் ஏற்படுது. அந்த அளவுக்கு பரபரப்பாக உயிரோட்டமாக அதையெல்லாம் பண்ணி அசத்திருக்காங்க. படத்தோட ஹீரோ ஆதியாக இருந்தாலும் உண்மையான ஹீரோ நட்டி நடராஜ் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படத்தோட தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவர் தான் படத்தை முழுசாக ஆக்கிரமிச்சிருக்காரு. கதையை அவரோட வாய்ஸ் ஓவரில் தான் சொல்லப்படுது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவும் அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு வாய்ஸ் ஜெனரேஷன், அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவரோட கேரக்டர் ஆக்கில் இருக்கிற சஸ்பென்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ்லாம் சான்ஸே இல்லை. அதை ஒவ்வொரு காட்சியிலையும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு நடராஜ். படத்தோட இயக்குனராக, ஹீரோவாக இருந்தும் தன்னை மட்டுமே பிரதானப்படுத்திக்காம மற்ற கேரக்டர்ஸ்க்கும் பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்ததுக்காக ஆதியை கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா அவரோட இந்த முடிவு தான் படத்தையே பெரிய அளவுக்கு காப்பாற்றியும் இருக்குது. அதே சமயம் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸு, ஏக்கம், கோபம், அதிரடின்னு எந்த மூடாக இருந்தாலும் கேரக்டராக மாதிரி ஃபீல் பண்ணாமல் ஆதியாகவே பார்க்குற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் கொடுத்துருக்காரு. படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயின் ஒரு புலிகிட்ட இருந்து காப்பாற்ற சம்பவமே அதுக்கு ஒரு உதாரணம் தான். மற்றபடி கதையோட்டத்தில் இருக்க சில ஸ்மார்ட்டான மூவ்ஸ்னால ஒரு மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் அனகாவுக்கு பெருசாக வேலை இல்லை. காதலுக்காக பயன்படுத்தப்படுற வழக்கமான ஒரு தமிழ் சினிமா ஹீரோயின். ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப்லாம் இவங்க சுத்தமாகவே காணாமல் போயிடுறாங்க. முதல்வராக வர நாசரும் கூட அப்படி தான். அவரோட திறமையை முழுசாக பயன்படுத்திக்கிற மாதிரியான காட்சிகள் எதுவும் படத்தில் இல்லாததால் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வேந்து சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லாமல் போயிடுது. மற்றபடி அரசியல்வாதியா அழகம் பெருமாள், போலீஸ் கமிஷனரா கல்யாண் மாஸ்டர், காமெடி நடிகரா முனிஷ்காந்த், சிங்கம்புலி, சினிமா நடிகரா ஷாரா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா இளங்கோ குமரவேல், ராணுவ அதிகாரியா ஹரிஷ் உத்தமன், அப்புறம் தலைவாசல் விஜய், மகாநதி சங்கர்னு ஏகப்பட்ட பேர் படத்தில் இருக்காங்க. இதில் ஹரிஷ் உத்தமனும் இளங்கோ குமரவேலும் கல்யாண மாஸ்டரும் அவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகளை ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. மற்றபடி முனிஷ்காந்த், சிங்கம்புலி கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எழுதப்பட்டிருக்கிறதால அவங்களும் அதை டபுள் மடங்கு செயற்கையாகவே நடிச்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் காமெடிங்கிற பேரில் ஷாரா பண்ணுற அட்டுழியெல்லாம் ரசிக்கிற மாதிரியே இல்லை, பயங்கரமாக கடுப்பை கிளப்புது. முதல்ல ஒரு சீரியஸான வார் மூவியில் இந்த மாதிரி ப்ளூப்பர்ஸ் காமெடி வைக்கலாமாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி தான். பொதுவாக தமிழ் சினிமாவோட அபத்தமே இதுதான் சொல்லணும். யுத்தத்தினால ஒரு நாட்டில் நடக்கிற பிரச்சனையை சீரியஸாக சொல்கிற ஒரு படத்தில் எந்த வகையிலையும் ஃபீல் பண்ண முடியாத ஒரு காதல் கதை எதுக்கு, அதில் பாட்டு எதுக்கு, லூசு தரமான காமெடி எதுக்குன்னு சத்தியமாக விளங்கலை. இதையெல்லாம் கலந்து கொடுத்தா தான் நம்ம ரசிப்போம். இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இவங்க நம்பிக்கிட்டு நம்ம கழுத்தை அறுக்க போகிறாங்கன்னு தெரியல. அது அந்த நல்ல சினிமாவுக்கு வெளிச்சம்.
டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேமராமேன் அருண் ராஜா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. சண்டை காட்சிகள், யுத்த காட்சிகள், யுத்தத்துக்கு பிறகான பேரழிவு சூழல்னு அந்த உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. இசையை பொறுத்த வரைக்கும் ஹிப்ஹாப் தமிழா எந்த மாற்றமும் இல்லாமல் அவரோட சேம் ஹோல்டு டெம்ப்ளேட்டையே கொடுத்துருக்காரு. முக்கியமாக குரலை ஈக்குவலைசரில் பிட்ச் ஷிஃப்ட் பண்ணி ஒரு மெட்டாலிக்கல் டோனில் பாடுறத அவரோட ஸ்டைலாக வச்சிருக்காரு இல்லையா? அந்த எஃபெக்டை ஒரு பாட்டுக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல, எல்லா பாட்டுலையும் மெட்டல் வாய்ஸ்லேயே பாடி வச்சிருக்காரு. இது அடுத்த படத்துலையாவது கைவிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி படத்துல நிறைய பாடல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பேக்ரவுண்ட்ல மாண்டாஜ் மாதிரி பயன்படுத்தி இருக்கிறதுனால நல்ல வேலையா நம்ம தப்பிச்சிடுறோம். பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் டென்ஷனான காட்சிகள்ல அதோட பரபரப்பை செமையா எலிவேட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அதிரடியில பட்டையை கிளப்புறதா நினைச்சுக்கிட்டு பல காட்சிகள்ல இறைச்சலை தான் அதிகமாக கூட்டியிருக்காரு. முக்கியமா அண்ணா சாலையில போர் விமானங்கள் குண்டு மழை பொழிகிற காட்சியில ரொம்ப ஸ்டைலா ராக்கெட்டர் வாசிச்சிருக்கிறதுலாம் ரொம்ப டூ மச்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த காட்சியை டென்ஷனா பார்க்கணுமா இல்ல ஜாலியா ரசிக்கணுமான்னு புரியாம ஒரு குழப்பமே வந்துடுது. எடிட்டர் பிரதீப் ராகவோட எடிட்டிங் செகண்ட் ஹாஃப்ல நேர்த்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தொய்வான சலிப்பான இடங்கள் நிறையவே இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் பாரபட்சம் பார்க்காம கட் பண்ணி வீசியிருந்தா நாம இன்னும் கொஞ்சம் நிம்மதியா படத்தை பார்த்துருக்கலாம். இந்த சின்ன சின்ன குறைகள் தாண்டி படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. எப்பவுமே வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே அந்த படம் எங்கேஜிங்கா இருக்கும். ஆனா ரிபப்ளிக்கோட முக்கிய வில்லன் பிரியங்கா பெரேராவா வர விஜயனும் சைனா வில்லனா வர மாய் சாங் டூங்கும் பெருசா டென்ஷன் ஆகிற மாதிரி படத்தில் எதுவுமே செய்ய மாட்டாங்க. நிஜமா இந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் தீவிரத்தனத்தோட எழுதியிருந்தா காட்சிகள் அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கும். அந்த சீரியஸ்னஸ் இல்லாததுனால இவங்க பண்ண வில்லத்தனம்லாம் எடுபடாமலே போயிடுது. அப்புறம் இந்தியா மாதிரி வல்லமை மிக்க ஒரு நாட்டை சின்ன குரூப்பா நுழையிற ரிபப்ளிக் படை 4 இடத்துல குண்டை போட்டுட்டு ரொம்ப சுலபமா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுது. அதுவும் ஒட்டுமொத்த இந்தியாவே சரி பிடிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் எந்த வகையிலும் கன்வின்சிங்காவே இல்லை. நம்ம ராணுவம் அவங்களுக்கு கடுமையாக பதிலடி கொடுத்து எதிர்த்து போராடுற மாதிரி கொஞ்சம் காட்சிகளை வச்சிருந்தா நிச்சயமா அதில் நிறைய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அது கதையை இன்னும் கொஞ்சம் நம்புற மாதிரியும் பண்ணியிருக்கும். மற்றபடி படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரிபப்ளிக்கோட கண்ணில் மண்ணை தூவிட்டு ஆதியும் நடராஜும் படத்தோட மற்ற முக்கியமான கதாபாத்திரங்களும் ஒரு கேம்ப்ல தங்கியிருப்பாங்க. அப்போ அங்கே நடக்கிற சில சம்பவங்கள், யுத்த சமயத்தில் நடக்கிற மனமாற்றங்கள், அதையெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் டச்சோட பதிவு செஞ்சுருக்காங்க. முக்கியமாக நம்மக்கிட்ட எல்லாம் இருந்தப்போ ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிருந்தோம். இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் ஒத்துமையாக இருக்கோம்னு ஒரு டயலாக் வருது. அதுவே இந்த படத்தோட நல்ல நோக்கத்துக்கான உதாரணமாகவும் அமைஞ்சிடுது. சுருக்கமாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டால், வழக்கமான கமர்ஷியல் தமிழ் சினிமாவாக எடுக்காம ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யுத்த அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு அது சம்பந்தமான காட்சிகளை முடிஞ்ச வரைக்கும் கன்வின்சிங்காக பண்ணியிருக்கு இந்த டீம். படத்தில் இருக்க மொக்கையான ப்ளூபஸ் காமெடியை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு எந்த இடத்துல லாஜிக் பற்றி யோசிக்காம படம் பார்க்க தயார்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஹாலுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.